Hello students, I am Koday. Welcome to my session. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் surface area and volume. இதில் வந்து first sum. A 4 cm cube is cut into 1 cm cube. Calculate the total surface area of all the cubes. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூபு இதோட வந்து எட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர். கியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்ஸ் அதாவது இந்த பெரிய கியூபை வந்து சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணுறாங்க. அதோட எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ எத்தனை கியூப் கட் பண்ணுறாங்களோ அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கியூப்ஸ் எத்தனை பேசஸாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைட் ஆஃப் த லார்ஜ் கியூப் அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷன் என்னென்னா 4 சென்டிமீட்டர் அது எழுதிங்க. இப்போ வந்து வால்யூம் வேணும், ஏன்னா நம்ம வந்து இது கம்ப்ளீட்டாக இதை வந்து கியூபை வந்து லார்ஜ் கியூபை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுறதுனால நமக்கு வால்யூம் தான் தேவை. ஸோ வால்யூம் வந்து கியூபோட வால்யூம் எல் கியூபு. இப்போ இந்த எட்ஜை வந்து அதாவது லெங்த் ஆஃப் த கியூப் வந்து எல், ஏ கியூப் எல் கியூப் எப்படி வேணால் எழுதிக்கலாம். இதில் வந்து 4 த ஹோல் கியூப் எழுதிங்க. 4ன்னும் போது த்ரீ டைம்ஸ் வந்து அதை மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம்ன்றதுனால கியூபிக்கில் எழுதணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் கியூபை கண்டுபிடிச்சாச்சு வால்யூம். இப்போ அதோட சைடு அதாவது சின்ன கியூபோட அதாவது ஸ்மால் கியூபோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட சைடு அவங்க 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதையும் யூஸ் பண்ணிங்க. இப்போ வால்யூம் ஆஃப் எல் கியூபு. ஸோ வால்யூம்க்கு வந்து இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 1 சென்டிமீட்டர்லேயே அது 1 த ஹோல் கியூப், 1 × 1 உங்களுக்கு 1 தான் வரும், 1 சென்டிமீட்டர் கியூப். இப்போ நம்பர் ஆஃப் கியூப்ஸ் கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் லார்ஜ் கியூப் டிவைட் பை வால்யூம் ஆஃப் ஸ்மால் கியூப். இப்போ டிவைட் பண்ணால் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 64 சென்டிமீட்டர் கியூப் டிவைட் பை 1 கியூப் பண்ணிங்கன்னா 64 டிவைட் பை 1 வந்து உங்களுக்கு 64 நம்பர் ஆஃப் கியூப்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். The total surface area of the all the small cube வந்து பார்த்தீங்கன்னா 64 × 6a ஸ்கொயர். அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் வந்து உங்களுக்கு 6a ஸ்கொயர் இன்ட்டு 64 நம்பர் ஆஃப் கியூப்ஸ். ஏன்னா எல்லா சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்டிருக்காங்க ஸ்மால் கியூப்ஸ் அதோட ஃபுல் கம்ப்ளீட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 64 வந்து நம்பர் ஆஃப் கியூப்ஸு இன்ட்டு 6a ஸ்கொயர். இதில் வந்து ஸ்மால் கியூபோட சைஸு அதாவது லெங்க்த்து ஆர் எட்ஜு வந்து 1 த ஹோல் ஸ்கொயர்னும் போது இங்கே வந்து 6 தான் வரும் டோட்டலாக. இப்போ 6 × 64 மல்டிப்ளை பண்ணிங்க 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Second sum, Hamid has built a cubical water tank with a lid for his house with each other edge 1.5 meter long. He gets the outer surface of the tank excluding the base covered with square tiles of the side 25 centimeter. Find how much he would spend for his tile if the cost of the tile is rupees 360 per dozen. ஸோ இது சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹமீத் வந்து ஒரு வாட்டர் டேங்க் அதாவது கியூபிக்கல் வாட்டர் டேங்க் வந்து வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அது வந்து கவர் பண்ணியிருக்காரு லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜஸ் கொடுத்துட்டாங்க. கியூபோட அதாவது டேங்கோட எட்ஜ் கொடுத்துட்டாங்க 1.5 மீட்டர் லாங். அடுத்தது பேஸை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்கொயர் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அந்த டைல்ஸோட சைடு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 360 அதாவது வந்து டைலோட காஸ்ட் வந்து 12 டசன்னும் போது 12 டைல்ஸு அதோட காஸ்ட் வந்து 360. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் டைல் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதோட காஸ்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன், இப்போ கியூபிக்கல் டேங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர், டேங்கோட எட்ஜ் வந்து 1.5 மீட்டர். அடுத்தது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதில் வந்து 5a ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். ஏன்னா வந்து பேஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பேஸ் இல்லாமல் மற்ற ஏரியாவுக்கு தான் வந்து பேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஃபேஸஸ் வரும் உங்களுக்கு. ஸோ 5 ஃபேஸஸ் இன்ட்டு 1.5 த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்ன்றதுனால த ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. அடுத்தது 5, இது வந்து உங்களுக்கு வந்து 1.5 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்க 2.25 வரும். இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபிக்கல் டேங்க் வந்து 11.25 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து சைடு ஆஃப் த ஸ்கொயர் டைல் இது வந்து 25 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு கன்வர்ஷன் பண்ணிக்கணும், ஒன்று மீட்டராக இருக்கும், மீட்டராக மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா மீட்டரில் இருக்குது, இதையும் நம்ம மீட்டரில் மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா, ஏன்னா இது ஸ்கொயர் டைல் அதோட சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ a × a அதாவது டோட்டல் ஏரியா ஆஃப் தி
டைலுக்கு வந்து ஏ ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ 0.25 இன்ட்டு 0.25 அதாவது இந்த சைடு தான் நம்ம யூஸ் பண்ணோம். 0.25 இன்ட்டு 0.25 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.0625 அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 சார் 625 வரும். ஒரு 0 ஆட் பண்ணிப்பீங்க. ஏன்னா 4 டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். ஓகே, ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஈக்குவல் டு டேங்கோட சர்ஃபேஸ் ஏரியா டிவைட் பை டைல் ஏரியா. ஸோ 11.25 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச சர்ஃபேஸ் ஏரியா எழுதிங்க. கீழே வந்து 0.0625 இது வந்து டைலோட ஏரியா, அதாவது ஒரு டைலோட ஏரியா இது. இப்போ இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் எத்தனை டைல்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது 4 பாயிண்ட்ஸ் இருக்கனால 10,000 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து 0 அதாவது டெசிமல் பாயிண்டில் இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து டினாமினேட்டர் எப்பயுமே டெசிமல் இல்லாமல் ஒரு இன்டிஜர் நம்பராக மாற்றிங்க. ஓகே, ஹோல் நம்பராக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண பிறகு 10,000 மல்டிப்ளை பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டைல்ஸ், நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து 180 டைல்ஸு. ஸோ காஸ்ட் ஆஃப் 12 டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 12 டைல்ஸ்ன்றது நான் மாற்றிருக்கேன். அவங்க வந்து 1 டசன் டைலோட ரேட் வந்து 360 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டைலோட ரேட்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 360 டிவைட் பை 12 பண்ணிங்கன்னா ஒரு டைலோட ரேட் வந்து ₹30. ஸோ the total cost of tiles வந்து number of tile into tile cost பண்ணணும். ஸோ 180 tiles into 30 அதாவது இது வந்து ஒரு டைலோட காஸ்ட். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 18 3s are 54 வரும். பின்னாடி இந்த 0 அட்டாச் பண்ணிங்க. இப்போ ₹5,400. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Third sum, the dimension of the rectangular box are in the ratio 2:3:4 and the difference between the cost of covering it with sheet of paper at the rate of ₹8 and ₹9.50 per meter square is ₹1,248. Find the dimension of the box. ஸோ சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இதோட லென்த் பிரெத்து ஹைட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிங்க. இது வந்து 4x லென்த்துன்னு எடுத்திருக்கேன். இது 3x பிரெத்து, 2x வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ஆஃப் கவரிங். இதை வந்து பார்த்திங்கன்னா பேப்பரால் கவர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேப்பரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹8, இன்னொன்று வந்து 9.50 அதாவது ₹9.50 ஒரு மீட்டர் ஸ்கொயரோட ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டைமென்ஷனை கண்டுபிடிக்கணும். அதாவது லென்த் பிரெத்து ஹைட் ஆஃப் த பாக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஷியோ எழுதியிருக்கேன் 2:3:4. லென்த்து 4xன்னு எடுத்துக்கலாம், பிரெத்து 3x, ஹைட் வந்து 2x. இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த பாக்ஸ் எதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மேலே கவர் பண்ணுறோன்றதுனால இதில் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கியூபாய்டோட ஃபார்முலா எழுதிங்க 2 × LB + BH + HL. இப்போ வந்து இந்த இடத்துல இதோட வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிங்க. L இருக்க இடத்துல 4x அண்ட் B இருக்க இடத்துல 3x. இங்கே வந்து B × H, அப்போ 3x × 2x, H × L 2x × 4x. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3s are 12. எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்க, அடுத்தது பின்னாடி வேரியபிள்ஸ் மல்டிப்ளை. x × x x ஸ்கொயர், இது வந்து எக்ஸ்ன்னு எழுதக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுகிறோம் மல்டிப்ளிகேஷனில். அடுத்தது அதே மாதிரி 6x ஸ்கொயர், எடுத்தது இது 4 2s are 8 8x ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ் ஸ்கொயராக இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 26x ஸ்கொயர் வரும். ஆல்ரெடி 2 இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 52x ஸ்கொயர். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பாக்ஸ் வந்து 52x ஸ்கொயர். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ஆஃப் கவரிங் ஷீட் வந்து ₹1,248. இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எடுத்துக்கலாம், ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கவர் பண்ணுற இது வந்து ஏரியா தான், சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ரேட்டை வந்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எடுத்திருக்கேன். 9.50A - 8.00A, அதாவது ₹8 and ₹9.50 இது ஈக்குவல் டு 1248. ஏன்னா டிஃப்ரென்ஸ்ன்றதுனால டிஃப்ரென்ஸோட ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1.50A வரும். இப்போ வந்து ஏன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிச்சா தான் நமக்கு வந்து அதுலேருந்து நம்ம லென்த் பிரெத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டிவிஷனை கொண்டு வாங்க. இப்போ 100 மேலே கீழே மல்டிப்ளை, ஏன்னா 2 டெசிமல் பாயிண்ட்ன்றதுனால 100 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 832 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ ஏற்கனவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். 52x ஸ்கொயர் ஈக்குவல் டு 832. ஏன்னா அதுவும் ஏரியா இதுவும் ஏரியா நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இதை டிவிஷனில் கொண்டு வந்துருங்க. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா
13 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ 64/4 அகைன் டிவைட் பண்ணிங்கன்னா 16 வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 16னா எக்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் எடுங்க, 16 வந்து 4 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏற்கனவே வந்து லென்த் பிரெத்தெல்லாம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் எழுதியிருக்கோம். அதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 4, 4 4 16 மீட்டர். பிரெத் வந்து 3x, 3 இன்ட்டு 4 12 மீட்டர். 2x வந்து 2 இன்ட்டு 4, எக்ஸோட வேல்யூ 4 எல்லாத்துலேயும் ரீப்ளேஸ் பண்ணிங்க, 8 மீட்டர் வரும். ஸோ லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து 16 மீட்டர், 12 மீட்டர் அண்ட் 8 மீட்டர். So next fourth sum, 3 metal cubes with edges 6 cm, 8 cm and 10 cm respectively are melted together and formed into a single cube. Find the volume, surface area and the diagonal of the new cube. அதாவது 3 மெட்டல் கியூப் எடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கு வேறு வேறு எட்ஜு எல்லாமே 6, 8, 10ன்னு கொடுத்துருக்காங்க. மூணுத்தையும் மெல்ட்டு பண்ணி இப்போ ஒரே சிங்கிள் கியூபாக கொண்டு வராங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வால்யூமும் சேஞ்ச் ஆகும், சர்ஃபேஸ் ஏரியாவும் சேஞ்ச் ஆகும், டயகனலும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். ஸோ எட்ஜஸ் எடுத்து எழுதிக்கலாம். A1 = 6 cm, A2 8 cm, A3 10 cm. இப்போ ஃபஸ்ட்டு க்யூபோட வால்யூம் வந்து V1 = A1 கியூபு. ஓகே, ஸோ 6 த ஹோல் கியூப் வந்து 6 × 6 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, 6 216 cm கியூப். இப்போ V2 கண்டுபிடிங்க, A2 த ஹோல் கியூபு. ஸோ 8 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா செகண்டோடது 8 த ஹோல் கியூப் வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 512 வரும். அடுத்தது V3 வந்து A3 கியூப். ஸோ இதோட வேல்யூ வந்து 10 ரீப்ளேஸ் பண்ணிங்க. 10 த ஹோல் கியூப் வந்து 1000 cm கியூபு. ஸோ வால்யூம் ஆஃப் எ நியூ கியூப், ஏன்னா அந்த 3 கியூபையும் மெல்ட் பண்ணி ஒரு கியூப் கொண்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து பெருசாக இருக்கும், அதோட வால்யூம் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ 3 கியூபோட வால்யூம் தான் அதோட நியூ கியூபோட வால்யூம். ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 216 + 512 + 1000 ஆட் பண்ணிங்கன்னா 1728 சென்டிமீட்டர் கியூபில் இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் கியூப். இப்போ இதுக்கு வந்து கியூபிக் ரூட் எடுங்க. ஓகே, ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 1728 இது வந்து நீங்கள் எல் டிவிஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு 12 சென்டிமீட்டர் வரும். இது வந்து கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது நான் 8th ஸ்டாண்டர்ட் இதில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அதையும் ஒரு தடவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஸோ இதில் வந்து ஏ கியூப் மென்ஷன் பண்ணிக்கிறது வால்யூம் ஆஃப் ஏ நியூ கியூப், ஏன்னா வந்து அவங்க வால்யூமும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்க, வால்யூம் = ஏ கியூப். இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தான் உங்களுக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ கியூப் கண்டுபிடிக்கலாம். 6a². நம்ம எட்ஜு ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. 6 இன்ட்டு இது வந்து 12 ஸ்கொயர். இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 144 வரும். இப்போ 6 × 144 864 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து டயகனல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா √3a. √3 இன்ட்டு அகெயின் எட்ஜு இன்ட்டு 12 பண்ணுங்கள். 12 √3. எப்பயுமே வந்து ரூட் பின்னாடி வரணும், வேல்யூ வந்து முன்னாடி வரணும். ஓகே, ஸோ 12 √3 சென்டிமீட்டர். Fifth sum, each edge of a cube is increased by 50%. Find the percentage increase in the surface area of the cube. இப்போ வந்து ஒரு கியூபு அதோட எட்ஜு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது டோட்டலாகவே இன்க்ரீஸ் பண்ணும்போது 50% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதை விட அது பெரிய கியூபாக தான் இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற கியூப் வந்து. அப்போ அதோட எட்ஜும் சேஞ்ச் ஆகும். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 50% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது வந்து 1 டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாதி ப்ளஸ் அது வந்து ஹோல் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரிஜினல் கியூப்லேருந்து நியூ கியூப் வந்து எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் சைடு வந்து நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியா வச்சு தான் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அதனால் அதோட ஃபார்முலா எழுதிங்க, 6a². இப்போ சைடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 50%. ஸோ இந்த ஒரிஜினல் கியூப் ஏ ப்ளஸ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் 50/100 இன்ட்டு ஏன்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க. 50 டேபிளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து 1/2 வரும். 1/2a. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இந்த டேர்மை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2a + 1a வரும். 2a + 1a வந்து 3a. டினாமினேட்டர் வந்து சேம் ஆகிடும். ஓகே, எல்சிஎம் எடுக்கும்போது ஸோ 3/2a. அதாவது 50% ஆட் ஆகிருக்கு. 50% வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 1/2% இல்லையா, 1/2. அதை தான் நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல எழுதி காமிச்சிருக்கேன். ஓகே,
ஸோ நியூ சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ வந்து 3/2 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். 6 இன்ட்டு 3/2 வந்து 3/2 இன்ட்டு ஏ வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9/4 ஏ ஸ்கொயர்னு வரும். இதை வந்து 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஓகே, இப்போ 9 3s are 27, 27/2. அடுத்தது ஏ ஸ்கொயர். இப்போ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நியூ கியூபுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஸோ 27/2 ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒரிஜினல் கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா எழுதிங்க 6 ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஒரிஜினல் கியூபு. இது வந்து ஒரிஜினல் கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, டிஃப்ரென்ஸ் இது கீழே வந்து டினாமினேட்டரில் ஒரிஜினல் கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா எழுதிங்க. இப்போ இதை திருப்பி எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 27 வரும். இங்கே வந்து 6 2s are 12. ஸோ 27லேருந்து 12 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வரும். இது ரெண்டுமே ஏ ஸ்கொயரில் இருக்கிறதுல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் எழுதிங்க. இந்த டினாமினேட்டர் பை 2 வந்து இங்கே வரும். ஓகே, அடுத்தது இந்த 6 ஏ ஸ்கொயரை அப்படி எழுதிங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்றதுனால இன்ட்டு 100 பண்ணிங்க. ஸோ 15 ஏ ஸ்கொயர் பை 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 6 ஏ ஸ்கொயரை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 1/6 ஏ ஸ்கொயர்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். 5 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் ரிமைனிங் அப்படியே எழுதிடலாம். 5 இன்ட்டு 100 500, 2 2s are 4. ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுது. ஓகே, அடுத்தது இப்போ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ மட்டும் இருக்குது 500/4. இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 125% வரும். அதாவது உங்களுக்கு வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினல் கியூப்லேருந்து இன்னொரு 50% ஆட் பண்ணிங்கன்னா இப்போ இருக்க ப்ரெசன்ட் நியூ கியூப் வந்து 125% வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இஸ் 125%. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த செஷன் முடியுது. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இது புக் எக்ஸசைஸ் கிடையாது. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.